செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனே. நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பராபவ வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். பராபவ வருஷம், பராபவ அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அருள் தோற்றம் என்னும் பொருள். அருள் தோற்றம், நல்ல அருளை கொடுக்கக்கூடிய வருடம் இந்த பராபவ வருடம் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட பராபவ வருஷத்துல இந்த வருஷம் சனி வருஷம் முழுதுமே இந்த சனி மீன ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த வருஷம் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சனி சஞ்சாரம் கிடையாது, ஒரே ராசியில இருக்கிறாரு, மீன ராசியிலே இருக்கார். அடுத்து குரு பகவான் கடந்த ஒரு 3-4 வருஷமாவே ஒவ்வொரு வருஷத்திலே 3 ராசியை குரு பகவான் தொடுறார். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இதுதான். எப்பவுமே குரு ஒரு ராசியில ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறணுமே தவிர ஒரே வருஷத்துல 3 முறை மாறக்கூடாது. அப்படி மாறினால்தான் உலகத்துல நிறைய பிரச்சனைகள் வருது. கிட்டத்தட்ட 2032-33 வரையிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த வருஷம் குரு இந்த வருஷ ஆரம்பத்துல மிதுனத்துல இருக்கார். அதுக்கப்புறம் வைகாசி 18ஆம் தேதி குரு தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு போறார். அதுக்கப்புறம் ஐப்பசி 14ஆம் தேதி கடக ராசியில இருந்து மீண்டும் சிம்ம ராசிக்கு போயிறார். ஆக இந்த வருஷத்துல மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 3 ராசியில குருபான் தொட்டுக்கிட்டு இருக்கார். அதனால இந்த வருஷமும் பிரச்சனைகள் அதிகமா, அதாவது உலக அளவுல மக்கள் துன்பப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு. அதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா குரு பகவானை ஆராதனை செய்யறது, குலதெய்வ வழிபாடுகள் செய்யறது, அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது, இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யறது, ஆன்மீக கஷேத்திரங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யறது, இதுதான் முக்கியமானது. அப்புறம் நம்முடைய பூர்வீகத்துல எப்பவுமே யாகங்கள் செய்யறது முக்கியமானது. யாகங்கள் எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு நாடு சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத சாஸ்திரங்கள் கூறுது. அதனால யாகங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் யாகம் அப்படிங்கிறப்ப அக்னி வழிபாடு. நாம தீபம் வைக்கிறது சிறு அக்னி வழிபாடு, அதே போல யாகம் செய்யறது அப்படிங்கிறது பெரு அக்னி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அக்னி வழிபாடு தீயைகளை பொசுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய எல்லோரிடமும் இருக்கு. அதன்படி யாகங்கள் செய்யறது ரொம்ப உத்தமமானது. அடுத்து இந்த வருஷத்துல ராகுகேது பயிற்சி இருக்கு. இந்த ராகுகேது பயிற்சி டிசம்பர் 5, அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி ராகு பகவான் கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு வர்றார். கேது பகவான் சிம்ம ராசிலிருந்து கடகராசிக்கு போறார். ஆக இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் குரு பயிற்சி இருக்கு. குரு பயிற்சி 2 முறை நிகழுது. ஒரு முறை ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு போறாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 31, அதாவது நவம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா அக்டோபர் 31 இரவுல போறாரு. அது சிம்மத்துக்கு போறாரு. மறுபடியும் ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது தை மாசம் 10ஆம் தேதி மறுபடியும் இருந்த இடத்திற்கு கடகத்திற்கு போறார். ஆக குரு இப்போ உச்சத்தை நோக்கி போறார். இதுதான் தாத்பரியம். அடுத்து இந்த குரு பகவான் உச்சத்துக்கு போன பிறகு, ஜூன் 1ஆம் தேதி உச்சத்துக்கு போன பிறகு சனிக்கு குருவுடைய பார்வை வருது. இத்தனால் சனிக்கு கேந்திரத்துல குரு இருந்தாரு. இப்போ ஜூன் 1ஆம் தேதி சனிக்கு குருவுடைய பார்வை இருக்கு. இந்த சனி ஜலராசியில இருக்கிறனாலதான் இந்த மாதிரி ஜலசந்திகளை மூடுறது, ஜலத்துக்கு அருகில இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் முக்கியமான காரணம் சனி ஜலராசியில் இருக்கிறது தான். சனி ஜலராசியில் இருக்கிறனாலதான் இப்ப ஜலசந்தியை மூடுறது, அதுக்கப்புறம் மக்கள் அந்த ஜலசந்திக்காக போராடுறது, அதாவது நாடுகள் போராடுறது, இதெல்லாம் ஒரு காரணம் அமைஞ்சிருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம், இப்ப இருக்கிற போர் பிரச்சனைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் மே மாசம் வரையில இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி குரு பகவான் சனிக்கு பார்வை ஆன பிறகு இந்த போர் பதற்றங்கள் ஓரளவு குறையும், அதாவது ஓரளவு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக மக்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி ஆக வேண்டியிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. இதன்படி நம்ம பராபவ வருஷத்துல முக்கியமான பயிற்சிகளை பத்தி பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சியை அடிப்படையாக வைத்து
இந்த வருஷம் பராப வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உணாகப்பாத்துல பிறந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு இப்போ ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ நிறைய விரயங்கள் ஆகும். நிச்சயமா விரயங்கள் ஆகும். அந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா சனி குருடைய வீட்டுல போறனால உங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கொள்ளவும் முடியும். வீண் விரயங்கள் பெரிய அளவுல பாதிக்காது. ஆனா குருவுடைய வீட்டுல சனி இருக்கிறனால சுப விரயங்கள் நடக்கும். அது இல்லாம இந்த வருஷம் வைகாசி 18ஆம் தேதி வரக்கூடிய குரு பேச்சுல ஜூன் 1ஆம் தேதி அந்த சனி பகவானுக்கு குரு பார்வை வரனால இந்த விரயங்கள் மேஷ ராசிக்கு வரக்கூடிய விரயங்கள் நல்ல விரயங்களாகத்தான் இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். தொழில் விருத்திகளை செய்யல. ஏன்னா தொழிலாதிபதி விரயஸ்தானத்துக்கு போறார், லாபாதிபதி விரயஸ்தானத்துக்கு போறார். அதனால தொழில் விருத்தி செய்யலாம். அந்த விருத்திக்காக எவ்வளவு செலவுகள் வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அடுத்து லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கனால எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாகும் இருக்கு. ஆகவே நீங்களாக சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. அப்படி சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக இந்த சனி உங்களுக்கு நன்மையே செய்வார். அடுத்து இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை இந்த வருஷம் முழுசா பார்க்கறனால குடும்பத்துல திருஷ்டி ஏற்படும். குடும்பத்துல உங்க செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில சொல்றதை முடிந்தவரை நிறுத்தி கொள்ள வேண்டும். எதை வெளியில சொல்லிட்டு செய்யறீங்களோ அது குடும்ப விஷயத்துல அதுல கொஞ்சம் தாமதம் ஆகும். அவ்வளவுதான் தவிர மற்றபடி கெடுதல் ஒண்ணு வராது. அடுத்து இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஏதாவது ரோகங்கள் இருந்தால், ஆரோக்கிய குறைபாடுகள், உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி ஏதாவது ரோகங்கள் இருந்தால் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதற்குரிய செலவனங்களாகும். மருத்துவம் கிடைத்து உங்களுக்கு ரோகங்கள் சரியாகும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கனால நல்ல பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியம்ங்கிறது நல்ல சுப சௌபாக்கியமா தான் இருக்கும். அடுத்து இந்த வருஷத்துல இந்த வருஷ ஆரம்பத்துல சித்திரை 1ல இருந்து வைகாசி 18 வரையில, அதாவது மே மாசம் வரையில உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால இந்த வருஷம் ஆரம்பத்துல தைரியமாக செயல்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தைரியமா காரியம் செய்யறதுனால இந்த வருஷம் ஒரு சுபிட்சமான வருஷமா தான் இருக்கும். அடுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது மே மாசம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குருபவன் வர்றார். 4ஆம் இடத்துல குருபவன் வர்றதுனால இந்த வருஷத்துல நண்பர்கள் உறவினர்களாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று எடுத்து பார்க்கலாம். அடுத்து தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து தாய் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். அடுத்து இந்த வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி 1/11/2026 இருந்து 24/1/2027 வரை, அதாவது கிட்டத்தட்ட நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசங்கள்ல குருபான் உங்கள் ராசிக்கு அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு போய் உங்கள் ராசியை பார்வையிடுறார். அதனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அது இல்லாம தொழில் கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த வருஷம் நவம்பர் மாசத்துல இருந்து மிக மிக நன்றாக இருக்கு. அதற்கப்புறம் தொழில் கிடைக்கும், நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருஷம் ராகு பயிற்சியை பார்க்கிறப்போ இந்த ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வர்றாரு. அதனால வெளிநாடு சென்று ஏதாவது தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அடுத்து இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி இருந்து வராரு. அப்போ தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரும். இருந்தாலும் குருடைய அந்தஸ்துல இந்த குருவோடவே கிட்டத்தட்ட இந்த கேது பகவான் இருக்கனால அந்த டைம்ல தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். ஆக இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, அதாவது ஐப்பசி 14ஆம் தேதிக்கு பிறகு தை மாசம் 10ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதன் பிறகு இந்த வருஷம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்திக்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது சொந்த தொழில ஏதாவது விஸ்தரிப்பு செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நிச்சயமாக ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக தொழில்துறையில இடமாற்றங்கள் ஏற்படும்.
இந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு சென்று விட்டு வரலாம். அதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இன்னொன்னு தொழில் விருத்தி இருக்கிறது, சம்பள உயர்வும் இந்த வருஷம் இருக்கிறது. அந்த சம்பள உயர்வு காரணமாகவும் சிலருக்கு இடமாற்றங்கள் நேரிடும். விவசாயிகளுக்கு எதை பயிரிட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த வருஷம் கிழங்கு பயிரிட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு போர்ல தண்ணி இல்லையே அப்படின்னு சிரமப்படுறவங்களுக்கு இந்த வருஷம் போர் போட்டால், அதுவும் இந்த வருஷம் குரு ஜலராசிக்கு போன பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு போர் போட்டால் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். அந்த போர் எப்பவும் வற்றாம இருக்கும்னு இருக்கு. இந்த வருஷம் கிழங்கு பயிரிடலாம், மஞ்சள் கூட பயிரிடலாம். மஞ்சள் பயிரிட்டாலும் உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைத்து அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தின் மூலமா அடுத்து ஏதாவது நிலங்கள் வாங்கணும்னு முயற்சி பண்ணாலும் அது நல்லபடியா நடக்கும். மேஷ ராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். தோல்வி பயம் இருக்கிறது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இந்த வருஷம் பெண்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசிலே பிறந்த பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசிலே பிறந்த பெண்களுக்கு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது. அவருடைய கணவன்மார்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்கிறது. அந்த இடப்பெயர்ச்சியின் மூலமாக சம்பள உயர்வும் காத்திருக்கிறது. உங்களுக்கும் சம்பள உயர்வு காத்திருக்கிறது. ஆக இந்த வருஷம் தொழில் செய்கின்ற பெண்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் மாணவர்கள் மிகவும் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நவம்பர் மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய நவம்பர் மாசத்துக்கு பிறகு எழுதக்கூடிய தேர்வுகளில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வருஷம் வயோதிகர்கள், அதாவது வயதானவர்கள் தீர்த்த யாத்திரை செய்யலாம். அந்த தீர்த்த யாத்திரையில நல்ல பலன் கிடைக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அந்த தீர்த்த யாத்திரைகள் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக குடும்பத்திற்கும் நல்ல விருத்தி ஏற்படும். இந்த வருஷம், இந்த புது வருஷத்துக்கு எப்பவுமே தமிழ் வருஷம்னாலும் நமக்கு ஆதாய விரயம் கேட்பாங்க. இந்த வருஷம் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு, ஆக 6 பங்கு உங்களுக்கு லாபம் இருக்கிறது, அதாவது சேமிப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வருஷம் குரு ராஜாவாக வருவதனால், அதுவும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக குரு இருந்து அவர் ராஜாவாக வருவதனால் இந்த வருஷம் மேஷராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு மட்டுமே. ஆகவே இந்த வருஷம் நல்ல சேமிப்பு இருக்கும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருஷம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறப்போ, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு வேண்டிய கடவுள் அப்படிங்கிறப்போ முருகப்பெருமான். ஆகவே ஒரு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு, முக்கியமாக இந்த செவ்வாய்க்கான முருகன் கோயில் அப்படின்னா பழனி, ஒரு செவ்வாய்க்கிழமை பழனி போயிட்டு வர்றது நல்லது. அடுத்து உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. 7.5 சனி நடக்கிறதுனால உங்களுக்கு எல்லா காரியமும் சிறிது தாமதமாகும். அதாவது எந்த முயற்சியும் முதல்ல நடக்காது, 2வது 3வது முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படித்த மாணவர்களுக்கு 2-3 முறை முயன்றால் நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்பு நல்ல விதமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக, தொழில் விசிறப்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமை, அதாவது ஏதாவது ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு திருநள்ளாறு சென்று அங்கே நலநாராயண பெருமாளையும், அங்கே திருநள்ளாறு அங்கே இருக்க தர்பாரணேஸ்வரையும் வணங்கு, அதுக்கப்புறம் நீங்க சனீஸ்வரனையும் அம்பாளையும் வணங்கிட்டு வந்தா மிக மிக முக்கியமானது, மிக மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் செல்ல முடியாதவர்கள் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருஷம் முழுமைக்கு மேஷராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபவான் இருக்கார். இந்த வருஷம் முழுமைக்கும் லாபஸ்தானத்துல சனி இருக்கார். லாபஸ்தானத்துல சனி இருக்கிறது, நீங்க எந்த தொழில் செயல்படா இருந்தாலும் இந்த வருஷம் ரிஷபராசியில இந்த வருஷம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்குது. புது புது முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது.
ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் சனி குருடைய வீட்டில இருந்து யாருக்கெல்லாம் பார்வை ஏற்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருஷ்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் தாத்பரியம். ஆகவே திருஷ்டி ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபான் இருக்கனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதாவது ஏப்ரல் மே இந்த 2 மாதங்களே திருமணம் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே 5ஆம் இடத்துல சனி பார்வையிடுறதுனால இந்த வருஷம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை ரொம்ப அக்கறை தேவை. குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பத்தி நீங்கள் வெளியில அதிகமாக பிரலாபிக்காம இருக்கணும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அவமானம். அந்த இடத்துல சனி பார்வையிடுறது அவமானம் எதுவும் இருக்காது. இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக தான் இருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் குடும்பத்துல சுப காரியங்களை செய்து வைப்பார். உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னாலும் சரி, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வெகு காலம் நீங்கள் வரன் தேடிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் ஏப்ரல் மே மாதத்திற்குள்ள கண்டிப்பாக ஏதாவது நல்ல செய்திகள், நல்ல முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அடுத்து ஜூன் 1ஆம் தேதியில இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு போய் உச்ச வீட்டுக்கு போறார். பொதுவாக இந்த ராசிக்கு அஷ்டமது உச்ச வீட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல மறையிறது நல்லது. ஆகவே தைரியமா காரியங்களை செய்து எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியே பெறுவீர்கள். அடுத்து 4ஆம் இடத்திற்கே நவம்பர் 1ஆம் தேதி போறார். அந்த நவம்பர் 1ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போனால நண்பர்கள் உறவினர்கள் அந்த சமயத்துல உதவிகள் செய்வார்கள். நீங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட உதவி நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலையும், அடுத்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் போறாரு. ராகுகேது பயிற்சியின் மூலமாக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு தொழில் துறை இருந்த வேலைப்பளு, ரொம்ப கடுமையான வேலைப்பளு ஓரளவு குறைந்து அதுக்கப்புறம் நீங்க நார்மலா நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒருவேளை நடக்கிறதுக்கு ஏதாவது தடங்கள் மாதிரி தோணுச்சுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணி எந்த தோஷம் அந்த தோஷங்களுக்கான பரிகாரம் ஏப்ரல் மாதத்திற்குள்ள நீங்கள் செய்து விட்டால் உங்களுக்கு மே மாதத்துல திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சொர்க்கமான வருஷமா தான் இருக்கும். புதிதாக எந்த முயற்சிகளும் செய்யலாம். எல்லா முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சொந்த தொழில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் கீழ் பணிபுரிந்த பணியாளர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பதவி உயர்வு. வேறு தொழில் இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் இடமாற்றம் செய்து கொள்ள முடியும். அது முக்கியமாக கடற்கரை ஓரங்களிலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருஷம் விவசாயிகளுக்கு எதை நீங்கள் பயிரிட்டாலும், அரிசி பயிரிட்டாலும் சரி, இல்லை எதை நீங்கள் பயிரிட்டாலும் சரி, நல்ல மகசூலை பெற முடியும். அந்த நல்ல மகசூல் காரணமாக புது வாகனங்கள் வாங்கலாம், புது இடங்கள் வாங்கலாம், இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொள்ளலாம். அந்த அளவுக்கு நல்ல லாபத்தை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதை பயிரிட்டாலும் நீங்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நல்ல வசந்தத்தை நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான வருஷம். இந்த ரிஷபராசியில இருக்கிறவங்க அரசியல போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உயர் பதவிகள் காத்திருக்கு. இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமா தான் இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமிகு வருடமாக இருக்குது. இந்த ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் பாக்கி இருந்தா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அடுத்து உங்கள் கணவன்மார்களுக்கு யோகம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகம் இந்த வருட ஆரம்பம் முதல் கடைசி வரையும் இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். நல்ல கல்லூரியில இடம் கிடைக்க பெறுவார்கள். முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற ரிஷபராசியில பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று எந்த விதமான டொனேஷனும் இல்லாமலே நீங்கள் சேரக்கூடிய டொனேஷனை நிறைய, அதாவது கவர்மெண்ட் ஷீட்லேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள், படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வருடம் வயோதிகர்கள், அதாவது வயதானவர்கள் காசி, ராமேஸ்வரம் போன்ற ஊர்களுக்கு போயிட்டு வரலாம். நல்ல தரிசனம் கிடைக்கும். அவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த வருடம் ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரு ராஜாவாக ஒரு நாள் உங்களுக்கு ஆதாய விரயம் அப்படின்னு பாக்குறப்போ ஆதாயம் 5 பங்கு, விரயம் 14 பங்கு. ஏன்னா உங்க ராசிக்கு குரு அஷ்டமாதிபதி. அதனால ஆதாயம் 5 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆனால் கோச்சாரப்படி கிரகங்கள் நன்றாக இருப்பதனால் அந்த விரயம் அத்தனையும் சுபவிரயமா தான் இருக்கும். இந்த வருஷம் வீடு நிலம் வாங்குவீங்க. அடுத்து புது மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புது வாகனங்கள் 2 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்களை வாங்கக்கூடிய செலவுகள். ஆக இந்த வருடம் செலவினங்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். ரிஷபராசியில பிறந்தவர்கள் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 14 பங்கு இருக்கு. அதனால இந்த வருஷம் ஒரு சுபிட்சமான வருஷமா தான் இருக்கு. அடுத்து இந்த சுபிட்சம் மேலும் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு க்ஷேத்திரம் அப்படிங்கிறப்ப ஸ்ரீரங்கம். கண்டிப்பாக ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் அங்க ரங்கநாயகி அப்புறம் ரங்கநாதர் இருவரையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்க பக்கத்திலேயே காட்டு அழகிய சிங்க பெருமாள் கோயில்னு இருக்கு. காட்டு அழகிய சிங்க பெருமாள் கோயில், அங்க போய் சிங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இந்த 2 தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக கடன் சுமைகள் தீரும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெளியூர் செல்ல முடியல, அதுக்கு பதிலாக உள்ளூர்ல ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பிரதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க இந்த வருஷம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் இருக்கார். பொதுவாக 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே நிறைய பேர் தொழில் பின்னம்னு சொல்லுவாங்க. ஆனால் தொழில் பின்னம் ஆகாது. தொழில் துறையில உங்களுக்கு யோகாதிபதியான சனி இருக்கிறனால தொழில்துறை விருத்தி இருக்கு. ஆனால் அதே சமயத்துல தொழில்துறையில வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் தொழில்துறையில உடனடியாக நடக்காது. காலதாமதமாகும். காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது. இந்த வருடம் வேலைப்பளு அதிகமானாலும் அதற்குரிய ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் சனி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை, அதாவது 10ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்கிறார். விரயஸ்தானத்தை சனி பார்க்க வர்றது செலவினங்கள் ஆகும். ஆனால் அந்த செலவினங்கள் உங்கள் ராசிலேயே குருபவான் இருக்கிறனால இந்த வருட ஆரம்பத்தில் குருபவான் உங்கள் ராசிக்கு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. ஆக இந்த வருஷம் நிச்சயமாக விரயங்களாகும். அதற்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சுப விரயங்களாகவே நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்வையிறனால உங்கள் தாயாருக்கு அடிக்கடி உடல் வலிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய மருத்துவம் செய்தால் அது நீங்கிவிடும். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கு. அதாவது 4ஆம் இடத்துக்கும் சனி பார்வை, 7ஆம் இடத்துக்கும் சனி பார்வை. ஆகவே உங்கள் மனைவிக்கும் தாய்க்கும் அடிக்கடி கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். நீங்க எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம தவிப்பீங்க. ஆனால் சமயோசிதமா நீங்கள் யோசித்தால் எந்த பக்கம் நிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இருவரையும் அனுசரித்து போறதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்து இந்த வருஷம் ஆரம்பத்திலே குருவன் உங்கள் ராசிக்கு இருக்கிறார். ஆகவே இந்த வருட ஆரம்பத்தில் 2 மாதங்கள், அதாவது ஏப்ரல் மே முடிய அந்த 2 மாதங்கள் சிறிது மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த பக்கம் பேசுறது, எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாம குழப்பத்தை அனுபவிப்பீர்கள். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குறது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சத்துக்கு வரார். ஆகவே இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 31 வரை, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதங்கள் முழு குருபலம் இருக்கு. அந்த குருபலத்துல திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும்.
அடுத்து ராகுகேது பயிற்சியின் மூலமாக இந்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கேதுகோன் வராரு, 8ஆம் இடத்துல ராகுகோன் வராரு. அதனால டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக 2 சக்கர வாகனங்கள் செல்லும் போது உங்களுடைய சாகசங்களை காண்பிக்க வேண்டாம். அது நாம பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் நீங்கள் 2 சக்கர வாகனங்கள்ல ரொம்ப தொலைதூரத்துல செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வாகனங்களில் போகும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் சிறு சிறு இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி 5 மாதத்திற்குள், அதாவது ஜூன் மாதம் முதல் அக்டோபருக்குள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில வேலைப்பளு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமா இருந்தாலும் கவலைப்படாம செய்யுங்கள். அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு எதிர்காலத்துல கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு லாபம் ஓரளவு கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நீங்க கரெக்டா அந்த தண்ணி எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு மழை காலத்துல என்ன செய்யணும், எதை செய்தால் தண்ணீரை வெளியிட முடியும் அப்படின்னு பார்த்து உங்களுடைய நிலங்களை சீர் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அதன் மூலமாக பிரச்சனை இல்லாமல் நல்ல மகசூல் பெற முடியும். மற்றபடி இந்த மிதுன் ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடத்துல உங்கள் நிலங்கள்ல போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். அந்த போர் போறது ஜலராசில சனியும் ஜனராசில குருவும் இருக்கிறப்போ செய்யறது நல்லது. அந்த ஜலராசில குரு ஜனவரி, அதாவது இந்த வருடம் ஜனவரியில இந்த வருடம் அக்டோபர் 31ஆம் தேதி வரை, அதாவது ஜூன் 1ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி வரை ஜலராசியில சனியும் இருப்பாரு, குருவும் இருப்பாரு. அந்த டைம்ல போர் போட்டா சுவையான குடிநீர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பயத்தை ஆரம்பத்தில் ஏற்படுத்தி அதன் பிறகு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல யோகமான ஆண்டாகத்தான் இருக்கு. பதவி உயர்வு அப்படிங்கிறப்போ ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை விட உங்கள் கணவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே மே மாதம் வரை நல்ல யோகம் இருக்கிறது. அடுத்த யோகம் இந்த வருஷத்துல உங்கள் கணவன்மார்களுக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்கள்ல இருக்கு. ஆக இந்த வருடம் ஏப்ரல், மே, நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 5 மாதங்கள்ல உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வேலைக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில முன்னேற்றம் அப்படிங்கிறப்போ ஜூன்ல இருந்து அக்டோபர் வரை நல்லா இருக்கு. ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் உங்களுக்கோ உங்கள் கணவன்மார்களுக்கோ நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருஷம் வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் தேடி வரும். தாராளமாக வெளிநாட்டில் சென்று கூட படித்து விட்டு வரலாம். நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு ரொம்ப கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வயோதிகஸ்தர்கள் இந்த வருடம் அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துல பிரயாணம் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. அதுவும் இந்த வருஷ கடைசியில, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. போனா சிறு அளவுல வலிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. இந்த வருடம் ஆதாயம் விரயமா பாக்குறப்போ மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு. 8 பங்கு ஆதாயம், 11 பங்கு விரயம். அந்த 3 பங்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த விரயங்கள் சுபவிரயமாக தான் இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் பரிகாரமாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் ஜலராசியில இருக்கிறனால கண்டிப்பாக இந்த வருடம் பிறந்த உடனேயே ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஒரு வாட்டி பண்ணிட்டு வரணும். நீங்க இருக்கிற ஊர்லயே எந்த ஆஞ்சநேயர் கோயிலா இருந்தாலும் சரி, அந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணணும். முக்கியமாக ராமர் இருக்கின்ற இடத்துல இருக்கிற ஆஞ்சநேயருக்கு பலம் அதிகம். இல்லாவிட்டால் பெருமாள் கோயில இருக்கிற எந்த ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அதன் மூலமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே
டிசம்பர் 5ஆம் தேதி கேது வரனால டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். இந்த 2 அபிஷேகங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் கோயில்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளூர்லயே பிரதி திங்கட்கிழமை விநாயகருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் விளக்கு வச்சுட்டு வந்தா, நல்லெண்ணெய் விளக்கோ அல்லது அல்லது நெய் விளக்கோ எது வேணாலும் வைக்கலாம். இந்த விளக்கு வச்சுட்டு வந்தா தடைகள் எல்லாம் விலகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி தொழில்துறை விருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பவர்களை, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலேயே வருடம் முழுமைக்கும் சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 7 குடையின் 9ஆம் இடத்துல இருக்கிறது தோஷம் கிடையாது. அஷ்டமாதி 9ஆம் இடத்துல இருக்கனால எல்லா காரியமும் ஆரம்பத்துல தாமதமா தான் நடக்கும். எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் இது நடக்குமா நடக்காதா என்ற பயத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு நடக்கும். எப்படியும் நல்ல காரியங்கள் நடக்கும். ஆனால் முயற்சியின் மூலமாக 1க்கு 2 முறை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக நடக்கும். அடுத்து இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். உங்களுக்கு என்ன லாபம் வருது, என்ன முன்னேற்றம் வருதுன்னு நீங்க வெளியில சொல்லக்கூடாது. சொன்ன அதுல எல்லாம் குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையினால இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறை போட்டிகளை நீங்கள் வெற்றி கிடைக்கும், வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி. ஆனால் ஆரம்பத்தில் பயத்தை காட்டித்தான் அதன் பிறகு உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். செலவினங்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம குருவாக குருவான் உங்கள் ராசிக்கு வரார். இந்த ஜென்ம குரு வந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் வரை தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வதற்கு மிக மிக ஏற்ற காலமாக இருக்கிறது. இந்த காலங்களில் தெய்வஸ்தல யாத்திரை செய்தால் நிச்சயமாக நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் குடும்பம் விருத்தி அடையும். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வருடம் கடைசியில, அதாவது ஐப்பசி 10ஆம் தேதி, ஐப்பசி 14ஆம் தேதிக்கு பிறகு தை 10 வரை, அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்களும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவான் வர்றாரு. அந்த 2ஆம் இடத்துல குருவான் வர்றதுனால அந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அப்படின்னு உறுதியா நீங்க நம்பலாம். இந்த வருஷம் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசியிலே கேது பகவான் வர்றார். உங்கள் ராசியிலே கேது பகவான் வர்ற காலங்கள்ல உங்களுக்கு வேலை போல அதிகமாக இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வேலை போல அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல இப்போ ஆரம்பத்துல பகை வீட்டுல கேது இருக்கனால குடும்பத்துல நீங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போது பகை ஏற்படும் அப்படின்னு இருக்கு. ஆகவே இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து, அதாவது இந்த வருடம் சித்திரையில இருந்து கார்த்திகை 19 வரை, ராகுகேது பேச்சு ஆகிற வரை வெளியில மற்றவர்கள்ட்ட, அதுவும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதம் செய்தால் விபரீதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனி குடித்தனம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இந்த வருடம் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி குடித்தனம், அதாவது பிரச்சனை, அதாவது நீங்க மற்றவர்களுடன் பேசும்போது விவாதத்தை ஏற்படுத்திக் கொண்டால் தனி குடித்தனத்தை செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது தொழில் ரீதியாகவும் தனி குடித்தனம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த தனி குடித்தனம் போனால் உங்களுக்கு நிச்சயமா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைகளும், இந்த பிரச்சனைகள், தனி குடித்தனம் பிரச்சனை, குடும்பத்திற்கு பிரச்சனை எல்லாம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு விலகிவிடும் என்று உறுதியை எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனியால் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தீங்க, அதெல்லாம் விலகி பிடிச்சு இந்த வருஷம். அது இல்லாம 2ஆம் இடத்துல குருவான் வரனால அந்த டைம்ல நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில விருத்தி இருக்கிறது. மிகவும் கடுமையான உழைப்பின் மூலமாக அந்த விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இருக்கிறது. ஆனால் அளவுக்கு வருமானம் கிடைக்காது. எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவான வருமானம், அந்த சேலரி ஹைக் அப்படிங்கிறப்போ
சம்பள உயர்வு அப்படிங்கிறப்போ எதிர்பார்த்தை விட சிறிது குறைவா தான் இருக்கும். ஆனால் கவலைப்படாமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. நல்ல சேலரி ஹைக் அப்படிங்கிறப்போ நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்க முடியும். அதாவது நவம்பர் 1 அப்படிங்கிறப்போ வந்து ஐப்பசி 14ஆம் தேதிக்கு பிறகு கார்த்திகை 19 வரை, அதாவது இந்த ஐப்பசி, கார்த்திகை இந்த 2 மாதத்துல நீங்க வந்து எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றம், எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருஷம் விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்தில் கேட்டு அதன் பிறகு பயிரிட்டால் மட்டுமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்களாக வந்து நீங்க பயிரிட்டால் அதுல பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு குழப்பமான வருடமா தான் இருக்கும். இந்த கடகராசியில் வந்த அரசியல்வாதிகளுக்கு மிக மிக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமா தான் இருக்கு. இந்த பக்கம் நிக்கிறதா, அந்த பக்கம் நிக்கிறதா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த கடகராசி இந்த அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சிறிது தவறுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருஷம் பெண்களுக்கு, அதாவது குடும்ப பெண்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கும். நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் புருஷனுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த வருட ஆரம்பத்திலே இருக்கின்ற குழப்பங்களால் நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது மாமியாருக்கும் மருமகள் சண்டை, அப்புறம் வந்து மாமியாருக்கும் மாமியாராலேயே அல்லது மாமனாரால பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் இந்த வருடம் நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் அமைதியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் மிக மிக கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானோன்னு படிச்சா மதிப்பெண்கள் பெற முடியாது. ஆகவே கடகராசியில் பிறந்த மாணவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக படிக்க வேண்டும். இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கிடைக்கத்தான், மேனேஜ்மெண்ட் சீட்ல கிடைக்கிறதான் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர்கள் எச்சரிக்கையாக படிக்க வேண்டும். 1க்கு 2 முறை சேர்ந்து படிக்க வேண்டும். அதாவது 1க்கு 2 முறை கருத்துடன் படிக்க வேண்டும். மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிக்கும் போது சிறிது தடங்குகள் ஏற்படலாம். அதனால நீங்கள் தனியாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வருடம் கடகராசியில் பிறந்த வயோதிகர்கள் காசி ராமேஸ்வரம் போன்ற ஊர்களுக்கு செல்லும் போது உங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை சீர் செய்து கொண்டு, அதாவது சரி செய்து கொண்டு ஃபுல் செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. நிச்சயமா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அவ்வாறு செக்அப் பண்ணிக்கிட்டு உடல் பரிசோதனை செய்துவிட்டு அதன் பிறகு போனால் எந்த தோஷமும் இல்லாம நல்ல தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் கடகராசி பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 8 பங்கு, விரயம் 2 பங்கு அப்படின்னு இருக்கு. 8 பங்கு ஆதாயம், 2 பங்கு விரயம். ஆகவே இந்த வருஷம் சேமிப்பு இருக்கு. அந்த சேமிப்பு எந்த இடத்துல செய்தால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்யறதுதான் நல்லது. இந்த சேமிப்பு அப்படிங்கிறப்போ நீங்க வந்து பேங்க்ல போடலாம், அல்லது வந்து தங்க நகைகள் வாங்கலாம். தங்க நகைகள் வாங்குறப்போ இப்ப ஆரம்பத்துல வாங்காதீங்க. ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை தங்க நகைகள் வாங்குவதற்கு ஏற்ற நேரம். அந்த இடத்துல அந்த நேரத்துல வாங்கி கொள்ளலாம். அடுத்து டெபாசிட் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லது. பங்கு மார்க்கெட் உங்களுக்கு அவ்வளவாக இந்த வருடம் சரியாக வராது. ஆகவே பங்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் செய்யறது முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வருடம் 2ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் அடிக்கடி ஏற்படும். அதுக்கு பரிகாரமாக நீங்க இருக்கிற இடத்திலேயே திங்கட்கிழமை தோறாம விநாயகருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அடுத்து இந்த வருட ஆரம்பத்தில் குரு விரைசமத்தம், அதன் பிறகு ஜென்மகுருவும் வர்றார். ஆகவே வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். வெளியூர் சென்று வர விரும்புபவர்கள் ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையார்பட்டி போயிட்டு கற்பக விநாயகரை தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 12ஆம் இடத்துல குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்திலும் அதன் பிறகு ஜென்மகுருவும் வரனால ஒரு முறை உங்கள் குலதெய்வத்துக்கு உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசியும் வெள்ளமும் கொடுத்துட்டு வாருங்க. அப்படி கொடுத்துட்டு வந்தால் நிச்சயமாக தோஷங்கள் எல்லாம் விலகி இந்த வருடம் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற்று கடகராசி இருந்தவர்கள் எல்லா வகையான முன்னேற்றங்களையும் நிச்சயமாக பெற முடியும். அடுத்து சிம்ம ராசி.
மகம், பூரம், உத்திரம், 1வது பாதத்துல பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டமசனி 8ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறப்போ நிறைய சிக்கல்கள், மன குமுறல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் பிரச்சனை ஏற்படுத்திக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருவருக்குமே மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நடப்பதிலே சிறிது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேகமாக நடக்க முடியாது, கால் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது குருடைய வீட்டுல சனி இருப்பதனாலும், அடுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குருடைய பார்வை சனிக்கு இருப்பதனாலும், அதன் பிறகு உங்களுக்கு ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல சனியுடைய பார்வை இருக்கு. ஆகவே தொழில சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில ஆரம்பத்துல தடைகள் ஏற்பட்டு பயம் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் அப்படின்னு இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சனியுடைய பார்வை அப்படிங்கிறப்போ தொழில் முன்னேற்றத்தை பத்தி, உங்களுடைய தொழில இருக்கிற சந்தோஷத்தை பற்றி வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுறார். பொதுவாக நீங்க பேசுற பேச்சுக்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். எப்படிப்பா இந்த மனுஷன் வாயை மூடுவாரோ அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அதனால நீங்களாவே மற்ற குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுறப்போ விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் வாக்குஸ்தானத்துல சனியுடைய பார்வை அப்படிங்கிறப்போ நீங்க எப்ப தப்பா பேசுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அதையே மற்றவர்கள் பெரிதுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்தை சனி பார்வையிறனால இந்த வருஷத்துல குழந்தைகளுக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஓரளவு ஆரோக்கியத்துடன் அடைந்தார்கள். இந்த வருடத்துல உங்கள் ராசியில இருந்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு போறார். எப்போ? டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது கார்த்திகை 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து கேது பகவான் விரயஸ்தானத்துக்கு போனாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் குறையும். அதன் பிறகு ராகுவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஆகவே டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகி நல்லா ஓரளவு நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற்று அந்த சமயத்தில் நல்ல ஒற்றுமையும் ஏற்படும் என்று உறுதியான நம்பலாம். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே அஷ்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்திலேயே ஏப்ரல், மே இந்த 2 மாதங்கள் நிச்சயமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதுவும் லாபஸ்தானத்துல குரு இருக்கிற அந்த டைம்ல நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆனால் ஒரு கண்டிஷன், திருமணம் கைகூடினால நீங்க செல்போனை எடுத்துக்கிட்டு பொண்ணு மாப்பிளையும் அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடாது. நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா அதுலயே சண்டை திடீர்னு திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ திருமணம் முடிவானாலும் இந்த ஏப்ரல் மேற்குள்ள திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் எப்போது முடிவானாலும் 2 மாதங்கள் அல்லது 30 நாளுக்கு மேல பெண்டிங் வைக்கக்கூடாது. உடனடியாக திருமணத்தை முடித்து விட வேண்டும். நீங்கள் திருமணத்தை தள்ளி போட திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதோ குருபலம் இருக்கு அப்படிங்கிறதா சொல்றாங்க. அடுத்து என்ன ஆகும்னா சனி, அஷ்டம சனி இருக்கனால உங்கள் பேச்சின் மூலமாகவே அல்லது உறவினர்கள் பேச்சின் மூலமாகவே திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது ரொம்ப நல்லது. அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷம் புது முயற்சிகள் செய்யறதை தவிர்ப்பதே நல்லது. இருக்கிற தொழிலை அப்படியே செய்துக்கிட்டு போங்க, அதுதான் நல்லது. தவிர புது முயற்சிகள் செய்தால் அதில் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. புது முயற்சிகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் என்ன வேலை செய்றீங்களோ அங்கேயே தொடர்ந்து இருப்பதுதான் நல்லது. வேற இடத்துல வேலை தேடலாம் அப்படின்னு இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட நீங்க முயற்சிகள் செய்தால் சில காலம், சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகவே இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலையை தேடக்கூடாது. வேறு வேலை கிடைத்த பிறகு மட்டுமே இருக்கின்ற வேலையை விடுவது ரொம்ப நல்லது. அஷ்டமசை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமா இருக்கு. அடுத்து இந்த வருஷம் விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கு சென்று அங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு
எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிரிடுவதுதான் நல்லதே தவிர, நீங்களாக ஒரு பயிரை நீங்கள் பயிரிட்டால் அது நல்ல விலைக்கு போகாது. அதன் மூலமாக நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம பயிர்கள் பூச்சிகளால் அரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு. ஆகவே பூச்சிக்கொல்லி மருந்தை எப்பொழுது எதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தான் ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆகவே இந்த வருஷம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வருடம் அதிகமான செலவு செய்து நீங்கள் அரசியலில் இறங்கி அதிகமான செலவுகள் செய்திருக்கலாம். அதற்குரிய அந்த செயல்பாட்டுக்குரிய அந்த பிரதிபலன் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே அதிகமான செலவுகள் தேவையில்லாமல் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவதே நல்லது. இந்த வருஷம் பெண்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மூட்டு வலி, கை கால் வலி போன்ற பெண்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும். படித்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் தாமதமாகும். ஏற்கனவே இருக்கின்ற வேலையில் இருக்கின்ற பெண்கள் கர்ப்பம் காரணமாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வேலையை தொடர விரும்புபவர்கள் முடிந்தவரை வேலையை இந்த வருடம் விடாமல் இருப்பதுதான் நல்லது. அடுத்து பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாகத்தான் இந்த வருஷம் இருக்கு. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் பட்டுத்தான் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுறவங்க இந்த வருடத்துக்கு பதிலாக அடுத்த வருடம் நீட் தேர்வு எழுதினால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வருடம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காது. அடுத்து நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக எழுத வேண்டும். நீங்கள் மற்ற மாணவர்களை கலந்து படிக்காமல் தனியாக படித்தால் மட்டுமே ஓரளவு மதிப்பெண்களை பெற முடியும். ஒரு வருடம் தள்ளி போட்டால் மிக மிக நல்லது. இந்த வருடம் வயோதிகர்கள் பிரயாணங்களை, தூரதேச பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அது முக்கியமாக அதிகமாக ஜலங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனால் வலிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான ஜலம், அதாவது அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துல பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கும் செல்வதை வயோதிகர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாய விரயமா பார்க்கும்போது ஆதாயம் 5 பங்கு, விரயம் 5 பங்கு. ஆதாயம் விரயம் இரண்டுமே சமமாக இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் வருமானமும் செலவும் சரிசமமாக இருக்கும். அதிகமாக கையிருப்பு நிற்காது, அதிகமான சேவிங்ஸும் இருக்காது என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக என்ன இருந்தாலும் ஒரு முறை வீட்டுல யாகம் பண்றது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம் செய்துகிட்டு வரவும். அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்து வேற ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான தோஷத்துக்கு பரிகாரமாக யாகங்கள் செய்வதுதான் ரொம்ப நல்லது. நீங்க சாதாரணமா இருப்பது கூடாது. நீங்கள் வெளி இடங்களுக்கு, வெளியூர்களுக்கு நீங்க போய் தரிசனம் செய்தால் கூட பெரிய பலன் ஏற்படுத்தாது. நீங்கள் இருக்கிற இடத்திலே வீட்டிலேயே யாகங்கள் செய்வது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்டுல யாகம் செய்யறது நல்லதா அல்லது கோயில்ல செய்யறது நல்லதான்னு கேக்குறாங்க. கோயில்ல செய்யறதை விட வீட்டுல யாகங்கள் செய்யறதா. அதுவும் முக்கியமாக ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம் இது அவசியம் செய்யணும். இதை வீட்டுல செய்யறதா இந்த சிம்மராசியில் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஒரு முறை குலதெய்வத்துக்கு போய் அந்த குலதெய்வத்துக்கு உங்களுக்கு எடைக்கெட பச்சரிசி, வெள்ளம், எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் தானமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிம்மராசி நண்பர்கள் சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியும். பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி சந்தோஷத்தை அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள்ல பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன், அந்த புதனுக்கு நட்பு கிரகமான சனி, அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து சனி பார்வையிடுறது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் இந்த நடக்கிற சனிக்கு கண்டக சனிம்பாங்க. கண்டக சனி இல்ல, அது கண்டக சனி. கண்டக அப்படிங்கிறப்ப 2 வித்தியாசம் இருக்கு. கண்டக சனின்னா கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி.
கண்டக சனி என்ன? கண்டவர்கள் கண்படுகின்ற சனி. உங்களுக்கு கண்டக சனி தான் நடந்துகிட்டு இருக்கு. கண்டக சனினா கண்டவர்கள் கண்படுகின்ற சனி அப்படின்னு தான் பொருள். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் முடிந்தவரை வெளியிலே சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த 7ஆம் இடத்திலிருந்து சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கனால உங்களுடைய தாயாருக்கு உடல் வலிகள் ஏற்படும். அதற்குரிய மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது மிக மிக நல்லது. அடுத்து இந்த வருடம் 7ஆம் இடத்துல சனிபானை இருப்பது இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த வலிகளுக்கான மருத்துவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து இந்த வருடம் 10ஆம் இடத்துல குருபானை இருக்கிறது. நிறைய பேர் 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல குரு பதவியை கெடுக்காது, பதவியை மாற்றி கொடுக்கும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுமே தவிர பதவியை கெடுக்காது அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது வைகாசி 18 முதல் ஐப்பசி 14 வரை, அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் வரை ஒரு 5 மாதங்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல குருபானி இருக்கார். அந்த டைம்ல எதிர்பார்த்த வெற்றிகள், முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைக்கும். திருஷ்டி விலகும். அதனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு கேதுவான் டிசம்பர் 5ஆம் தேதி வர்றார். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்திலிருந்து ராகுவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போறாரு. அது ஜலராசியில அந்த ராகு இருக்கனால அந்த ஜலராசியில ராகு கேதுக்கள் பெரிய கெடுதலை பண்ணாது. ஆகவே ராகு கேது பயிற்சிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரக்கூடிய குரு பேச்சு உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஆக இந்த வருடம் திருமணமாகாத முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட, அதாவது 40 வருஷமா திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக ஜூன் 1 முதல் அக்டோபர் 31க்குள் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்ப முடியும். அடுத்து சொந்த தொழில் செய்வர்களுக்கு சொந்த தொழில நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லாபம் மூலமாக தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக எதிர்காலத்துல இன்னும் அதிகமான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு நிச்சயமாக காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வருடம் உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு என்பது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அந்த டைம்ல கிடைக்கலன்னு அடுத்த நவம்பர் மாசத்துல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக போக போக இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து வருடம் முடிய முடிய உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமாக மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கு, பழம் பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபம் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லாபம் கிடைக்கின்ற, அதாவது விவசாயிகள் கிடைக்கின்ற லாபத்தின் மூலமாக வேற நிலங்கள் வாங்கக்கூடிய அந்த அமைப்பும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மேலும் ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை வைத்திருக்கின்ற விவசாயிகள் இந்த வருடம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக சென்ற வருடத்தை விட நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வருடம் கன்னி ராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். அதாவது இந்த வருடம் ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு எப்படியாவது கடைசி நேரத்தில் ஜெயிச்சிருங்க. ஆக இந்த வருடம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பிறகு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு, ஏற்றம் இருக்கிறது. இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு உடல் வலிகள் வரும். ஆனால் தொழில்துறையில உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையில உங்களுக்கும் நன்றாக இருக்கிறது, உங்கள் கணவன்மார்களுக்கும் நன்றாக இருக்கிறது. கணவன் 2 பேரும் சேர முடியலையே, அவர் ஒரு ஊர்ல இருக்கார், நான் ஒரு ஊர்ல இருக்கேனே அப்படிங்கிறவங்க எல்லாமே ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இருவரும் சேர்ந்து தொழில் செய்ய இடத்துல ஒரே ஊர்லயே தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதன் பிறகு பிரிவினை என்பது இருக்காது அப்படின்னு உறுதியா நம்பலாம். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு உறுதியான வேலைவாய்ப்பாக தான் இருக்கும். இந்த வருடம் வயதானவர்கள் பிரயாணங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது எந்த ஊர்களுக்கும் பிரயாணம் செய்யலாம், வெளிநாடு கூட சென்று விட்டு வரலாம்.
எந்த விதமான தோஷம், எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் நல்ல தரிசனத்தை கொடுக்கும். அந்த தரிசனம் மூலமாக நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆதாயத்தை விட 3 பங்கு விரயம் அதிகமாக இருக்கிறது. ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆகவே நீங்களாகவே சுப செலவுகள் செய்து கொள்ளலாம். வீடு மனை வாங்கலாம், கட்டலாம், அல்லது புது வாகனங்கள் வாங்கலாம். அதன் மூலமாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே, நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வருடமாகவே, திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய வருடமாக, திருமணமாகாத உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக, நல்ல செலவுகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்கிறது. ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்குனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படியும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறது. திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த திருஷ்டி விலகுவதற்காக இந்த வருடத்துல சனிக்கிழமை மாதத்திற்கு ஒரு முறை, முதல் சனி அல்லது 3வது சனிக்கிழமை அருகில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய், உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. அந்த நல்லெண்ணெய் கொடுக்கறனால என்னன்னா திருஷ்டி விலகும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். விரைவில் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கும். இந்த 2 பரிகாரங்களே உங்களுக்கு போதுமானது. வெளி ஊர்களுக்கு சென்று பரிகாரம் செய்வது உங்களுடைய இஷ்டம். ஆனால் உள்ளூர்லயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது, முதல் அல்லது 3வது சனிக்கிழமை, அந்த தமிழ் மாதத்துல முதல் சனிக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு உள்ளிட்ட நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது. இந்த 2 பரிகாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதியாக நீங்கள் நம்பலாம். அடுத்து துளாராசி. துளாராசியில பிறந்த அன்பர்களே, அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களை பிறந்த துளாராசி பிறந்த அன்பர்களை, துளாராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் ஆரம்பத்திலேயே நன்றா இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனிபகவான் இருக்கிறார். சனிபகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய விசேஷம். என்னன்னா லட்சுமிகரம். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். கடந்த காலத்துல 10 வருஷம் 12 வருஷமா வராத வருமானங்கள் எல்லாம், திரும்பி வராத கடன்கள் எல்லாம் இந்த வருடம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதுவும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனாலையும், தனாதிபதி செவ்வாயாக இருக்கிறனாலையும், நீங்க திரும்பி பணம் கேட்கிறப்போ செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து கேளுங்க. அந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில நீங்க திரும்பி உங்கள் கையில பணம் வர ஆரம்பிச்சதுன்னா விரைவில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அத்தனையும் வந்துவிடும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கனால மறைந்திருந்த சொத்துக்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ரொம்ப நாள் நீங்க கேட்காத சொத்துக்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக ஓரளவு நல்ல பணப்புழக்கம் உங்கள் வீடுகள்ல புரளும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருப்பதனால இந்த வருடம் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வை இருக்குன்னா உங்கள் இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய பார்வை இளைய சகோதர ஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த வருடம் சனியுடைய ஸ்தானம் மிக மிக நன்றாக இருக்கிறது. குருடைய ஸ்தானம் கூட இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். இந்த வருடம் 2 முறை குருபலம் வருகிறது. இந்த துலா ராசியில பிறந்து 2 முறை குருபலம். முதல் குருபலம் அப்படிங்கிறப்போ இந்த வருட ஆரம்பத்திலேயே மே மாதம் வரை குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் நவம்பர் 1 முதல், அதாவது 1/11/2026 முதல் 24/1/2027 வரை, இந்த 3 மாதங்கள். ஆக இந்த வருடம் 2 குருபலங்கள், அதாவது ஏப்ரல் மே, அடுத்தது நவம்பர் டிசம்பர் ஜனவரி, இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருடத்துல லாபஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு கேதுபான் போறார். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்துல கேதுபான் போறனால
அதுக்கப்புறம் வேலைப்பளு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமானாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வராரு. அந்த டைம்ல நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய்க்கு மாதம் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் என்று நம்பலாம். அடுத்து இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருடமா தான் இருக்கு. இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் 2 முறை குருபலம் வரனால கண்டிப்பாக திருமணம் கைகூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சொந்த தொழில விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்குது. புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு என்பது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் வரை பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த பதவி உயர்வு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைத்து புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. ஆக விவசாயிகளுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இந்த துளாராசியில் வந்த அரசியல்வாதிகள் நிச்சயமாக வரும் தேர்தலில் நல்ல வெற்றியை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். துளாராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு அரசு மூலமாக வரக்கூடிய கவர்மெண்ட் சீட்டே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். வயோதிகஸ்தர்கள் எப்படிப்பட்ட பிரயாணங்கள் செய்தாலும் நல்ல தரிசனம் கிடைக்கும். நல்ல முழு ஆரோக்கியத்துடன் திரும்பி வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடங்களுக்கும் நீங்கள் தாராளமாக பிரயாணம் மேற்கொள்ளலாம். இந்த வருடம் இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறப்ப 5 பங்கு, விரயம் 14 பங்கு. விரயம் அத்தனையும் சுபவிரயமாக தான் இருக்கும் தவிர தீய விரயங்கள் ஆகாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் பரிகாரமாக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக இந்த துளாராசிலே பிறந்தவர்கள சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ண வேண்டும். சுவாத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். விசாகத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை முருகனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த அபிஷேகம் செய்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைய முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். மேலும் தெய்வருள் நிரம்ப கிடைப்பதற்காக இந்த வருஷம் துளாராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிக மிக சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக துளாராசியில் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிப்பாங்க. குழந்தைங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள். ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. அந்த பிரிவினை இருந்தாலும் ஒருவருக்கொரு நல்ல நட்புறவும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. ஆகவே மனைவிக்கு, அதாவது இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கும் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லாபஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் லாபம் எவ்வளவு வருதுன்னு வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது. வெளியில சொன்னா அதுல கொஞ்சம் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது 1/6/2026க்கு பிறகு 31/10/2026 வரை ஒரு 5 மாதம் நல்ல குருபலம் இருக்குது. அந்த குருபலத்தை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அப்படின்னு உறுதியாக நம்ப முடியும். அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமா இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருமானம் அத்தனையும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில் விஸ்தரிப்பு செய்யறதுக்கு, அதிக முதலீடு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம்.
அது நல்லபடியாக நடக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பண விஷயத்தில் ரொம்ப அக்கறையா இருக்கணும். ஏன்னா இந்த வருட ஆரம்பத்திலே இந்த வருட ஆரம்பத்திலே, அதாவது சித்திரை வைகாசி மாதங்கள்ல அஷ்டம் குரு நடக்கனால அந்த டைம்ல வந்து வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த வருடம் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். யாருக்கும் வந்து பணம் அதிகமா கடன் கொடுக்க வேண்டும். பணமோ பொருளோ அதிகமா கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் காலதாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு அக்டோபருக்குள் பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் நவம்பர் மாசத்துல இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடம் நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி, முக்கியமா நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்கள்ல வந்து இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக அரிசி பயிரிடுபவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரிசி, கேழ்வரகு, சாமை போன்றவற்றை நீங்கள் தாராளமாக பயிரிடலாம். அதில் நல்ல மகசூல் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமா இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து அஷ்டம் குரு நடந்துட்டு இருக்கும். அஷ்டம் குரு நடக்கனால கொஞ்சம் பணங்கள்லாம் நிறைய முடக்கம் ஆகும். நிறைய செலவு செஞ்சு நீங்க அரசியல்ல பூத வேண்டாம். அதுல வந்து கொஞ்சம் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அரசியல்வாதிகள், விருச்சிக ராசி வந்த அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலமா இருக்கு. இந்த வருடம் பெண்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் விருச்சிக ராசி இருந்த பெண்கள் அதாவது கருவுற்றால் நீங்கள் பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். அடிக்கடி பிரயாணம் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே கருவுற்ற இந்த விருச்சிக ராசி பிறந்த பெண்கள் கண்டிப்பாக வீட்டுல கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறது தான் நல்லது. பிரயாணம் செய்தாலும் மேடு பள்ளங்களை ஏறி இறங்கினாலும் அல்லது மலை ஸ்தலங்களுக்கு, மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வந்தாலும், நெடுதூர பிரயாணங்கள் செய்தாலும் நீங்க வந்து கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதத்திலும், ஜனவரி, பிப்ரவரி மாதத்திலும், இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஏப்ரல், மே மாதத்திலும் சிறிது கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பிரயாணம் செய்யாமல் முழு ரெஸ்டில் இருப்பதுதான் ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வருடம் வந்து பெண்கள் சிறிது எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். முக்கியமாக கருவுற்ற பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி வேறு பெண்களுக்கு எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தாது. உங்கள் கணவன்மார்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அது ஏனோ தானோ படிச்சா வராது. இன்னொன்னு வந்து மறதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே 1க்கு 2 முறை படித்தால் மட்டுமே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வெளியிடங்கள்ல வெகு தூரத்துல கிடைக்கும். ஆனால் வெகு தூரம் கிடைச்சாலும் நீங்கள் சலிக்காம நீங்க எடுத்துங்க. அதனால வந்து எதிர்காலத்துல உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் விருச்சிக ராசியில் பிறந்த வயோதிகஸ்தர்கள், அதாவது வயதானவர்கள், விருச்சிக ராசி வந்த வயோதிகர்கள் இந்த வருட ஆரம்பத்தில் சித்திரை வைகாசிக்குள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. முக்கியமாக அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதை இந்த சித்திரை வைகாசி மாசங்களில் தவிர்ப்பதுதான் நல்லது. இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. போன இடத்துல குறைபாடுகள் வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த வருட ஆரம்பத்தில் சித்திரை வைகாசி மாதங்கள்ல அந்த 2 மாதங்கள் மாத்திரம் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். மற்ற மாதங்கள்ல நீங்க வந்து பிரயாணம் செய்தால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. நல்ல தரிசனம் கிடைக்கும். நல்ல தெய்வஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரலாம். அடுத்து இந்த வருடத்துல வந்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் விரயமாக ஆதாயம் 11 பங்கு, விரயம் 5 பங்கு. அந்த ஆதாயம் 11 பங்கு என்கிறது ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு உச்சத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதுல 5 பங்கு விரயம், மீது 6 பங்கு உங்களுக்கு வந்து சேமிப்பு இருக்கிறது. ஆகவே நீங்க சம்பாதிக்கிறத பாதிக்கு மேல சேமிப்பு இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து விருச்சிக ராசி பந்துகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, நீங்கள் இருக்கின்ற ஊர்லயே ரொம்ப கஷ்டப்படாம இருக்கின்ற ஊர்லயே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம், வியாழக்கிழமை எண்ணுக்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே விருச்சிக ராசி பந்துகள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாபாத்துல பிறந்த தனுசு ராசி நண்பர்களே,
தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும்னா, மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள், அப்புறம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், தாய்க்கு உடல் வலிகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நண்பர்கள் உறவினர், நீங்க யாரை நண்பர்கள் உறவினர்களா நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு எதிரடையாக செயல்படுவார்கள். ஆகவே இந்த வருடம் நண்பர்கள் உறவினர்களை நம்பாமல் நீங்களாகவே காரியங்களை செய்வது நல்லது. மற்றவர்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்திக் கொடும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறப்போ அஷ்டம சனியில பாதி கஷ்டம் கொடுக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியும் போறாங்க. அதனால அர்த்தாஷ்டம சனி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்கு. இந்த வருடம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கு. அதனால இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடத்துல 2 முறை குருபலம் வருது. 1 ஏப்ரல் மே, அடுத்தது ஜனவரி, அதாவது அடுத்தது நவம்பர் டிசம்பர் ஜனவரி. இந்த ஏப்ரல் மே அப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 5 மாதங்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். இந்த 5 மாதத்துல திருமணம் கைகூடும். அடுத்து அதற்கு முன்பாக திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். ரொம்ப நாள் காலதாமதம் பண்ணா அடுத்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் வரல அஷ்டம குரு வருது. அந்த அஷ்டம குருல திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் அஷ்டம குருனாலும் வருது. அடுத்து 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம் சனி இருப்பதனாலும் வருது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. தொழில்துறை முன்னேற்றம் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கொடுத்த பணம் திரும்ப வராது. பணமோ பொருளோ எதை திருப்பி கொடுத்தாலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 31 வரை திரும்பி வருவதில் கால தாமதமாகும். ஆகவே கடன் கொடுக்காமல் வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சொந்த தொழில் செய்வர்களுக்கு நல்லதாகவும் இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் கூட்டாளிகளுக்குள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே கணக்கு வழக்குகளை சரி பார்த்துக் கொள்வதே ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வரும். அந்த இடமாற்றம் என்பது தானா அமைதால் ரொம்ப நல்லது. நீங்களாக இருக்கின்ற வேலையை விட்டு வேற வேலை தேட வேண்டாம். இருக்கின்ற வேலையை விட்டு வேற வேலை தேடினால் ஜூன் முதல் அக்டோபர் வரை கிடைக்காமல் போய்விடும். ஆகவே இருக்கின்ற வேலையை வைத்துக் கொண்டு வேறு இடம் தேடுங்கள். அதன் பிறகு இருக்கின்ற வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கின்ற வேலையை நீங்கள் விடுவதுதான் ரொம்ப நல்லது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் பெரிய சம்பள உயர்வு என்பது எதிர்பார்க்க முடியாது. விவசாயிகள் மிக மிக கஷ்டப்பட்டு விவசாயம் செய்தால் ஒழிய நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியாது. இந்த வருடம் உங்களுடைய பயிர்கள் கருக்குவதற்கோ பூச்சிகளால் அரிக்கப்படுவதற்கோ அல்லது தண்ணீரில் மூழ்குவதற்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆகவே எதை எந்த நேரத்தில் பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் விவசாயம் செய்தால் மட்டுமே நல்ல லாபத்தை நீங்கள் அடைய முடியும். அடுத்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பதில் தாமதமாகும். எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காது. ஆகவே தனுசு ராசியிலே பிறந்த இந்த அரசியல்வாதிகள் சிறிது எச்சரிக்கையுடன் விழிப்புடன் இருப்பதுதான் நல்லது. பெண்களுக்கு இந்த வருடம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக வயிற்று பகுதியில கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள், ஹிருதயத்துல கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்களாக எடுக்காமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே நீங்கள் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் அப்படிங்கிற அளவுல இருக்கு. அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் ரொம்ப கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். படிப்பு விஷயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ஊர்லயே இருப்பதை விட வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வருடம் தனுசு ராசியிலே பிறந்த வயோதிகர்கள் பிரயாணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அஷ்டம் சனி இருக்கு, அடுத்து அதாவது அர்த்தாஷ்டம் சனி இருக்கு. அர்த்தாஷ்டம் 4ஆம் இடத்துல சனிக்கு அர்த்தாஷ்டம் சனி சொல்லுவாங்க. அந்த அர்த்தாஷ்டம் சனி இருக்கு. அப்புறம் அஷ்டம் குருவும் வரப்போகுது. ஆக இந்த குரு சனி 2 பயிற்சிகளும் ஆன சனி பயிற்சியும் ஆகக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு அனுகூலமாக கிடையாது. ஆகவே தூரதேச பிரயாணங்களையும்
அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்வதையும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. அதுவும் முக்கியமாக இந்த வருடம் ஜூன் முதல் அக்டோபர் வரை முடிந்தவரை எல்லா பிரயாணங்களையும் தவிர்த்து விட்டு நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே இருப்பதுதான் ரொம்ப நல்லது. பிரயாணங்களை தவிர்த்தால் மட்டுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், செயல்பட முடியும். அடுத்து தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 11 பங்கு, விரயம் 11 பங்கு. 14 பங்கு ஆதாயம், 11 பங்கு விரயம். அதாவது 3 பங்கு உங்களுக்கு ஓரளவு மிச்சமாகும்னு இருக்கு. ஆனா மிச்சமான பணத்தை தொழில்துறையில மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்காம உங்க வங்கி டெபாசிட்டையே வச்சுக்கிறது தான் நல்லதே தவிர, மற்றவர்களுக்கு இந்த நேரத்துல கடன் கொடுத்தால் திரும்பி வராது. அதே போலவே தொழில அதிகமாக முதலீடு பண்ணால் அதை பணம் எடுப்பதிலும் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வருடத்துல சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 6ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால சிறிது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். தொழில்துறை போட்டிகள் மிக அதிகமா இருக்கும். போட்டிகள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நீங்கள் வெற்றியும் பெற முடியும். ஏன்னா தொழில் ஸ்தானத்துல சனி பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில உங்களுடைய முன்னேற்றங்கள், செயல்பாடுகள் அட்வான்ஸா வெளியில சொல்லக்கூடாது. அட்வான்ஸ் வெளியில சொன்னா அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கும் சனியுடைய பார்வை இருப்பதால் உங்களுக்கு உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு. உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனைவிக்கும் அனைவருக்கும் உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிழங்கு வகை உணவுகளை முடிந்தவரை நீங்கள் சமைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கிழங்கு வகைகள் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் உடல் வலிகள் அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்கு. இந்த வருடம் பரிகாரமாக அர்த்தாஷ்டம சனி நடப்பதனாலும் அஷ்டம குரு வர இருப்பதனாலும் இந்த வருடம் வெளியூர்களுக்கு யாத்திரை செய்வதை தவிர்த்து விட்டு உள்ளூர்ல இருக்கிற கோயில்களுக்கே போறதான் நல்லது. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் இருக்கின்ற இடம் எங்கேயோ அங்கே சென்று குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜைகள், அந்தந்த கோயிலுக்கு உண்டான சிறப்பு பூஜைகளை செய்துவிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அது முக்கியமாக மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் செய்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். இந்த குருபலத்துல திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். அதுவும் மூலம் நட்சத்திரம்னால மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, மூலம் 1வது பாதம் மட்டுமே மாமனாருக்கு ஆகாது. மற்ற 2, 3, 4 பாதங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்து மூலம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் தோஷமே தவிர மற்ற கிழமை தோஷம் பெரிய தோஷம் இல்லை. மூலம் நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு சந்திரனுக்கு குரு பார்வை அல்லது குருடைய சேர்க்கை அல்லது புதன் சுக்கரன் இவர்களுடைய சேர்க்கை இருந்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரம் இருக்கு. அது தெரிஞ்சுக்கா மூலம்னால உடனே மாமனாருக்கு ஆகாது, அவர்களுக்காவது இவர்களுக்காகதுன்னு ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஜாதகங்கள் இருக்கும். அந்த நல்ல ஜாதகங்கள் கல்யாணம் பண்ண எந்த தோஷமும் இருக்காது. நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் மாத்திரம் பண்ணுங்க. இந்த வருடம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகள் அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது உறுதி. அடுத்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 7.5 சனி முழுவதுமாக நீங்கிவிட்டது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராகு பகவானும் 8ஆம் இடத்து கேது பகவானும் டிசம்பர் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கும் வர இருக்காங்க. அதனால பிரயாணங்கள் இருந்த பிரச்சனைகளிலும் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை பெற முடியும். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பார்வையிட வர்றார். ஆகவே அதன் பிறகு உங்களுக்கு தெய்வ பலம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அதுவும் முக்கியமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு முழு பார்வை, குரு பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது. ஆகவே இந்த வருடம் சிறப்பான வருடமா தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் பேசி தீர்த்து கொண்டால் முன்னேற்றத்தை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும், அந்த சொத்துக்களை அடைய முடியும். கோர்ட் கேஸ்ன்னு போனா ரொம்ப நாள் இழுத்துரும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அடுத்து சனிபகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. 12ஆம் இடத்தை சனி பார்க்கறனால தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் தூக்கம் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து
இந்த வருஷம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 மகர ராசியிலே பிறந்த நேயர்களுக்கு நிச்சயமாக உங்கள் ராசிக்கும் குரு பார்வை, உங்கள் ராசிநாதன் சனிக்கும் குரு பார்வை, ஆகவே தெய்வகுலம் முழுமையாக கிடைக்கிறது. அந்த முழுமையாக கிடைக்கின்ற காலம் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை. அதனால திருமணமாகாத ஆண்களுக்கு பெண்களும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஜூன் 1 பிறகு தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம். அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை இந்த மகராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு யாருக்கு ரொம்ப லாபம்னா இந்த வருஷம் மகரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த எக்ஸ்போர்ட் தொழில் செய்யணும் நல்ல லாபம். இந்த வருடம் நல்ல லாபம் இருக்கிறது. மேலும் இந்த வருடம் தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்து அதை தாராளமாக விருத்தி செய்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஜூன் 1 பிறகு கிடைக்கும். ஜூன் 1 பிறகு அக்டோபர் 31 கண்டிப்பாக உத்தியோக உயர்வும் இருக்கிறது, சம்பள உயர்வும் இருக்கிறது, நல்ல முன்னேற்றமும் இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமாக பழம் பயிரிடுபவர்களுக்கும் அரிசி பயிரிடுபவர்களுக்கும் அதன் பிறகு மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக புது நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வீடு கட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் நல்ல பண வசூலும் உங்களுக்கு பாக்கி இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜூன் 1 பிறகு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மகர ராசியில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இருக்கின்ற ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் உங்கள் புருஷனுக்கு அதாவது கணவனுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் ஜூன் 1 பிறகு விலகி முழுவதுமாக நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதுவும் முக்கியமாக நீட் தேர்வு எழுகின்ற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அரசு கோட்டாவிலேயே உங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரியில இடம் கிடைக்கப்படுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நல்ல சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் சம்பள உயர்வும் இருக்கிறது, வேலை வாய்ப்பும் இருக்கிறது, புதிய முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும். இந்த வருடம் வயதானவர்கள் எந்த இடங்களுக்கும் நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளலாம், எந்த ஊர்களுக்கும் பிரயாணம் மேற்கொள்ளலாம், எந்த ஸ்தலங்களுக்கும் பிரயாணம் மேற்கொள்ளலாம். அனைத்து தலங்களுக்கும் நீங்கள் தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக தெய்வ அருள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாய விரயமாக ஆதாயம் 2 பங்கு, விரயம் 8 பங்கு, அனைத்தும் சுபவிரயங்களாக நடக்கும். ஏதோ பஞ்சாங்கத்துல ஆதாயம் 2 விரயம் 8ன்னு இந்த வருஷம் பூரா செலவினங்கள் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த செலவினங்கள் சுபவிரயமாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் குரு உச்சத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு பார்வையிறனால அத்தனை செலவும் சுபவிரயமாகவே இருக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வருடம் மகர ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவானும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருப்பது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக நீங்கள் இருக்கின்ற ஊர்லேயே பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் இந்த மகர ராசி பெண்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. ஒரு முறை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது. அடுத்து உங்கள் ஊருக்கு அருகில இருக்கின்ற துர்கை அல்லது காளியம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சை மாலை ஒன்று போட்டுவிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இந்த வழிபாடுகளின் மூலமாக மகர ராசி வந்து இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இந்த வருட ஆரம்பத்திலேயே இருக்கு. இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடத்துல சனிபான் முழுசும் இருக்கார். 2ஆம் இடத்துல சனி உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கிறனால பழைய பாக்கிகள் வசூலாகும், தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளில் புரளும், நல்ல சந்தோஷம் இருக்கிறது, நல்ல சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் இருக்கிறது, சுப விரயங்களாகும். அந்த விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசியிலே ராகுபான் இருப்பது கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்துல சனி பகவான் ஜலராசியில் இருக்கனால சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜியால் வருத்தப்படுபவர்கள் சிறிது நல்ல ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகளை மாற்றிக்கொண்டாலே போதுமானது. எப்படியும் இந்த வருட ஆரம்பத்தில் குருடைய பார்வையினால் நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அடைய முடியும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது குருடைய வீட்டில் இருக்கிறால் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மே மாதத்திற்குள் குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கம் கரு உருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கருவுற்றால் வெளியூர்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் அடுத்து குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31 வரை குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கனால அந்த டைம்ல கருவுற்ற பெண்கள் வெளியூர் சென்றால் கரு கழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே வெளியிடங்களுக்கு அந்த நேரங்களில் செல்லாமல் இருப்பதுதான் நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மறைந்திருந்த சொத்துக்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே பழைய சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியிருந்தால் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. லாபஸ்தானத்துல சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு எவ்வளவு லாபம் எவ்வளவு வருமானம் இருக்கிறது முடிந்தவரை வெளியில் சொல்லாமல் இருப்பது. வெளியில் சொல்லிவிட்டால் அதுல கிடைப்பதில் கால தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசியில இருக்கின்ற ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு விலகிறார்கள். ஆகவே டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நாகதோஷம் முழுதுமாக விலகி விடுகிறது. ஏற்கனவே ஜென்மசனி விலகி ஆகிவிட்டது. அடுத்து தெய்வ அருளாக குருடைய பார்வை உங்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி வரை வர இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் 2 முறை குருபலம் இருக்கிறது. அந்த கும்பராசிக்கு 2 முறை குருபலம். இந்த வருட ஆரம்பத்திலே ஏப்ரல் ஆரம்பித்து மே 31ஆம் தேதி வரை குருபலம். அடுத்த குருபலம் 1/11/2026 முதல் 24/1/2027 வரை அடுத்த குருபலம். ஆக இந்த 2 குருபலத்தில் ஒரு முறை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். கண்டிப்பாக திருமணம் கைகூடினால் முடிந்தவரை உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. காலதாமதம் செய்வதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. காலதாமதம் செய்தால் யாராவது நடுவுல அந்த திருமணத்துல தடைகள் ஏற்படுத்துவதற்காக முயற்சிகள் செய்வார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். எவ்வளவு வேணாலும் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். அதற்கான கடன் வசதிகள் நீங்கள் எதிர்பார்த்தால் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு கிடைக்கின்ற சோர்ஸ்ல இருந்தே நீங்கள் தொழில் விருத்தி செய்து கொள்ளலாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது. அதாவது கடன் வாங்கி நீங்கள் தொழில் செய்தாலும் நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றியாக சந்தோஷமாக பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு மூலமாக இடமாற்றம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இருக்குது. அந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல இடமாற்றங்கள் ஏற்படுத்தி நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வு சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. எப்படியும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டு. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வாசல் உங்களுக்கு திறந்திருக்கும். தாராளமாக வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்து கொள்ளலாம். வெளிநாட்டுக்காக வேலை வாய்ப்புக்கும் சென்று விட்டு வரலாம். இந்த வருடம் விவசாயிகளுக்கு உங்களுடைய பயிர்கள் சிறிது தண்ணீரில் மூழ்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வடிகால் அமைப்பை முறைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கடன் வாங்கி வேறு நிலங்களை நீங்கள் உழுதுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது போகியத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒன்று உழுதுவதற்காகவோ வேறு நிலங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது உழுது பயிரிட்டு நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் இந்த காலத்தில் விலகி நிச்சயமாக வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கும்பராசியில் இருந்த பெண்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வேலை செய்து கொண்டிருக்கின்ற கும்பராசி பெண்களுக்கு வேலை உயர்வு இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது. நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீட் தேர்வு எழுதுகின்ற கும்பராசி மாணவர்கள் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட இடங்களே கிடைக்கும். அரசு கல்லூரிகளே இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஃப்ரீ சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் வயோதிகஸ்தர்கள், அதாவது கும்பராசி வந்த வயதானவர்கள் எந்த ஸ்தலங்களுக்கும் யாத்திரைகளை செல்லலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வருடம் முழுமைக்கும் யாத்திரை நல்ல தரிசனம் கிடைக்கும், நல்ல தெய்வ அருள் கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஆதாயம் விரயமாக மகர கும்பராசிலே பிறந்தவர், மகரத்துல பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 2 பங்கு, விரயம் 8 பங்கு. 8 பங்கு விரயமானாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் என்பது இந்த வருட ஆரம்பத்திலும் அடுத்து நவம்பர் 1ஆம் தேதி முதல் நல்ல வருமானம் காத்திருக்கிறது. அதன் மூலமாக நல்ல யோகம் முன்னேற்றம் நிச்சயமாக காத்திருக்கிறது. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குருபவான் வருவதனால் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் வரை 5 மாதங்களுக்கு பிரதி வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரமே உங்களுக்கு போதுமானது. நிச்சயமாக தெய்வ அருளினால் நினைத்ததெல்லாம் இந்த வருடம் சாதிப்பீர்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி, இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி என்பர்களே, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசியிலே ஜென்மசனியாக சனி பகவான் இருக்கிறார். ஜென்மசனி என்பது உடல் வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கும். நிறைய வேலைகள் கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல வருமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே உங்கள் ராசியில இருக்கின்ற சனி பகவான் உடல் வலிகள் கொடுத்தாலும் எந்த இடத்தில் உடல் வலி என்று தெரியாமல் நீங்கள் தவிப்பீர்கள். ஆனால் வலிகளுக்கு ஏற்ற மருத்துவம் எதிர்காலத்தில் கிடைக்கும். உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் இளைய சோதனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் உங்கள், அதாவது மீனராசி பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கும் சிறு சிறு காரிய தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே நல்ல வேலை அதிகமாக இருக்கும், வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள். எதிர்பார்த்த லாபம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வருடம் ராகுகேது பயிற்சியின் மூலமாக லாபஸ்தானத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு வருவார். அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வருகிறார். அதற்குள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளலாம். அது முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் புது முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சொந்த தொழில புதிய முயற்சிகள், புதிய ஏற்பாடுகள் அனைத்தும் தானாகவே நடக்கும். ஆகவே அதற்குரிய பிரார்த்தனைகள் மாத்திரம் செய்தால் உங்களுக்கு போதுமானது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோக உயர்வு காத்திருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31க்குள் உத்தியோக உயர்வு நிச்சயமாக இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். விவசாயிகள் நல்ல மகசூலும் பெறுவார்கள் என்று உறுதியாக நம்பலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் பொது பதவிகளை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல செல்வாக்கும் சந்தோஷமும் அடைவார்கள் என்பது உறுதி. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு குருவுடைய பார்வை என்பது ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் வரை இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். வயோதிகர்கள், அதாவது மீனராசி பிறந்த வயோதிகஸ்தர்கள் நிச்சயமாக தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். வெளிநாடோ அல்லது அதிகமான நீர் இருக்கின்ற இடங்களிலோ கூட நீங்கள் யாத்திரைகளை செய்யலாம். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள், நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். உடல் வலிகள் மாத்திரம் இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான தோஷம் ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வருடம் மீனராசி பிறந்தவர்களுக்கு ஆதாயம் 14 பங்கு, விரயம் 11 பங்கு, 3 பங்கு சிறிது மிச்சமடைகிறது. ஆகவே இந்த வருடம் நல்ல சேமிப்பு இருக்கிறது. அந்த சேமிப்பின் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல தன வரவும் காத்திருக்கிறது.
நல்ல வருமானம் காத்திருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய காலமாக இந்த மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசியிலே இருக்கின்ற சனி பகவான் கால தாமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தாமதமாகத்தான் நடக்கும். அதற்கு பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலகும், காரிய தடைகள் விலகும். ஒரு முறை முடிந்தால் ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கு இருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரையும் அதன் பிறகு அங்கு நலநாராயண பெருமாளையும் அதன் பிறகு அங்கே இருக்கின்ற சனி பகவானையும் அம்பிகையும் அம்பாளையும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக எதிர்பார்த்த வெற்றிகள் முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் பிரதி சனிக்கிழமை நான் சொல்லியபடி உங்கள் ஊரிலேயே சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயரும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். எல்லா வகையில் முன்னேற்றமும் அடைவீர்கள் என்பது உறுதி.